அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். நீங்கள் காலையிலேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது முன்னாடி நம்ம ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்டாக் எப்படி இருந்தால் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இது முழுக்க மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. நம்ம வந்து ஒரு இது என்ட்ரி எடுக்கிறோம்னால அதை சார்ந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா எங்கே எக்ஸாக்டாக அந்த புள்ளியில் வந்து எடுத்து அடுத்து உங்கள் டார்கெட் முடிஞ்சதுன்னா கொடுத்துடணும். எகைன் மறுபடியும் ட்ரிகர் ஆகும், அப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம ஸ்டூடெண்ட் தயவு செய்து, ஓகேங்களா? அதே யூடியூப் பார்க்குறவங்க இந்த புள்ளியில் 122 வரும்போது உங்கள் டிசிஷனை நீங்கள் எடுத்துட்டு எய்தர் அப் ஆர் டவுன் யுவர் விஷ். ஏன்னா இதில் ஃபால்ஸாக வந்து கீழே இங்கே இவ்வளோ கீழே நின்றுட்டு இருந்தது இல்லையா, இதெல்லாம் ஏன் என்ன அப்படிங்கிறதுக்கான விடை உங்ககிட்ட இருக்கணும். சும்மாவே நிற்குவாங்க, ட்ராப் பண்ணுவாங்க ஏமாத்துறதுக்காக. அதுக்கப்புறம் அந்த டைரக்ஷன் அதை நோக்கி போகும். அப்போ எந்த டைமில் எடுத்து ட்ரேட் பண்ணணும், டைமிங் ரொம்ப முக்கியம். எந்த டைமில் வந்து சேஃபாக செக்யூராக பண்ணக்கூடிய டைம், இல்லை ரிஸ்க் எடுத்து நான் வந்து ரிஸ்க் இதே ஆனாலும் நான் அக்செப்ட் பண்ணுவேன், அந்த டைம் ஒர்க் அதுக்கேற்றாக்குள்ள ட்ரேட். அப்போ இது இங்கேருந்து ஏறினது 122 கீழே ஃபால்ஸாகவே கீழே நின்றுது, அதுக்கப்புறம் ஏறி போயிடுச்சு மேலே. போயிட்டு இங்கே வந்து எவ்வளோ நேரம் இங்கே நின்றுட்டு இருந்தது, இங்கேயே வருது. ஏன் இதை இதுக்கு கீழே ஏன் போக மாட்டேருந்துச்சு, இதே மறுபடியும் தெரியும். ஏன்னா ஒரு புள்ளி இதுக்கு மேலே ஏன் போக மாட்டேருக்கு, அப்போ இது எப்போ ட்ரெண்டு திருப்பிச்சு, இதுக்கான விடைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். தெரிந்தால்தான் ட்ரேட் பண்ணணும். நான் இந்த வீடியோ போடுறது உங்களுடைய சிந்திக்க சொல்கிறேன். சிந்தனை மட்டுமே முக்கியம், சிந்தித்து செயல்படுது. நம்மளுடைய ஆப்ஷன் கிளாஸ் 12th ஜனவரி ஸ்டார்ட் ஆகுது. பிறகு அந்த கூகுள் ஷீட்டை ஃபில் பண்ணி அனுப்பிவிடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.